ஜெகதா, இங்க என்னதான் நடக்குது? எதுக்கு நீ தனியா வர சொன்ன? எல்லாம் நல்ல விஷயம்தான். நம்ம பிரச்சனைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற பூங்கொடி காணாம போயிட்டா. யாரோ அவளை கடத்திட்டு போயிட்டாங்க. இனிமே இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் அவ இந்த பக்கமே வர முடியாது. ஒருவேளை கல்யாணம் முடிஞ்ச பிறகு கூட அவ வருவாளா மாட்டாளான்னு தெரியாது. நாம நினைச்சபடி இந்த கல்யாணம் ஈஸியா நடந்துரும். நாம நினைச்சதுக்கு மேல ரொம்ப ஈஸியா சொத்து கிடைச்சிரும். ஒருவேளை பூங்குடி வராமையே போயிட்டான்னா அந்த மீசக்காரனையும் சரவணனையும் ஈஸியா ஏமாத்திடலாம். அப்படியே மகேஸ்வரிய போட்டு தள்ளிடலாம். ஜெகதா, அது உன் தங்கச்சி. அப்படி யாருன்னு சொல்ற? நாம பண்ற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா இப்ப நான் சொன்னதை அவளே பண்ணிடுவா. அப்ப என்ன அக்கான்னு பார்க்க மாட்டா. அவ எத்தனை தடவை என்ன எமலாக அனுப்ப ட்ரை பண்ணிருக்கா தெரியுமா? நான் தான் அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிருக்கேன். அட ஆமாண்ணே, ஏதாவது பிளான் பண்ணி ஆபத்து வரும்னா அவ என்னதான் முதல்ல அனுப்புவா. அவளுக்கு எதுனா யார பத்தியும் கவலைப்பட மாட்டா. மருமக மேல உள்ள கோவத்துல சரவணனையே ஒரு தடவை தீ மிதிக்க வச்சு அதுலயே சாகடிக்க நினைச்சானா பாத்துக்கங்களேன். அன்னைக்கு நான் தப்பிச்சதே கடவுள் புண்ணியம்தான். அதனால அப்ப இருந்தே மனசு விட்டு போச்சு. இனிமே சும்மா அந்த அக்கா பாசம் தங்கச்சி பாசம் எல்லாம் இருக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அவ என்ன ஒழுங்கா பாத்திருந்தா நான் ஏன் இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்க போறேன்? நீயும் சரியான ஆளாதான் இருக்க. நாங்க உன்னை முதலையே பாத்திருந்தா நாங்களும் இப்படி சோத்துக்கு சிங்கடிக்கிற வேலையே இருந்திருக்காது. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? ஜெகதா கடைசியா ஒரு வார்த்தை சொன்னால, அதுக்கு என்ன அர்த்தம்னு கவனிச்சிங்களா? என்ன ஒழுங்கா வச்சிருந்தா நான் ஏன் இந்த மாதிரி பண்ண போறேன்னு சொன்னாலே, அதுக்கு என்ன அர்த்தம்? மகேஸ்வரி இவளை ஒழுங்கா கவனிக்காததுனாலதான் இவ இப்படி மாறி இருக்கா. அவ இவளை நல்லபடியா வச்சிருந்தா இவளும் அவளுக்கு விசுவாசமா தான் இருந்திருப்பா. அப்ப இதுதானே நமக்கும் நடக்கும். நாம ஃப்ராடு பண்ணி எல்லாத்தையும் ஆட்டைய போடணும்னு நினைச்சா இவளும் நம்ம கிட்ட ஃப்ராடுத்தனம் பண்ணுவாள்ல. நாம நல்ல முறையில இருந்தா இவளுக்கும் அந்த எண்ணம் வராதுன்னு சொல்லாம சொல்றாங்க. என்ன ஜெகதா, உங்க அண்ணி இப்படி சொல்றா? என்ன அண்ணி என்ன அப்படி நினைச்சிட்டீங்க? அவ என்ன டார்ச்சர் பண்றா, அதையெல்லாம் என்னால சமாளிக்க முடியாது. ஆனா நீங்க அப்படியா பண்றீங்க? என்ன தாங்குன்னு தாங்குறீங்கல்ல. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு போய் நான் துரோகம் பண்ணுவேனா? அப்படி நினைச்சிருந்தா மொத்த சொத்தையும் நான் ஆட்டைய போடல நினைச்சிருப்பேன். உங்களுக்கு வச்சுக்கங்கன்னு சொல்லி விட்டு கொடுப்பனா? சொத்துன உடனே யோசிக்கவே மாட்டாங்க, அப்படியே வாயை இழிச்சிடுவாங்க. ஒருவேளை காணாம போனவ திரும்ப வந்துட்டா? அதுக்குத்தான் மகேஷ் இருக்கால்ல, அவ விடுவாளா? அவ வந்தாலும் சொத்து நமக்கு தான், அவ வரலன்னாலும் சொத்து நமக்கு தான். அதுலதான் நம்ம கண்ணும் கருத்துமா இருக்கணும். தலைவரே, எனக்கு என்னமோ அந்த பொண்ணு என்னமோ சொல்ல வருதுன்னு நினைக்கிறேன். தலைவா, பாவம் அந்த பொண்ணு ரொம்ப நேரமா திமிரிட்டே இருக்கா. ஏதாவது ஆத்திர அவசரமா இருக்க போது. நான் வேணா வாய் கட்ட அவுத்து விடுவா. சரி போ, நீ காட போடுறா.
சண்டைலாம் போடக்கூடாது, அமைதியா இருக்கணும். டேய் பொறுக்கி பசங்களா, என்ன அவுத்து விடுங்கடா. என்ன எதுக்குடா இங்க வச்சிருக்கீங்க? கட்ட அவுத்து விடுங்கடா. ஏய், நானே உன் மேல பரிதாபப்பட்டு வாயில இருக்கிற பிளாஸ்டர் எடுத்து விட்டா கத்துற. பண்றது கடத்து, இதுல உனக்கு பாவம் புண்ணியம் வேறயா? சரிதான், எனக்கு இது வேணும். இதுக்கு தான் உன் வாயை அடைச்சி வச்சுது. இனிமேல் நீ கெஞ்சினாலும் கதறினாலும் திறந்தே விட மாட்டேன். இப்படியே கடை நீ. ஏய் கம்னீரு, முதல்ல கட்ட அவுத்துறான். என்னண்ணா நீங்க தானே கடத்த சொன்னீங்க, இப்ப அவுத்து விட சொல்றீங்க? சொல்றல அவுத்துறான், அவுத்துடு. டேய் மடையா, அவர் தான் சொல்றாருல்ல, கடத்த சொன்னவரே விடுன்னு சொன்னா விடேண்டா. கட்ட கட்டறா. என்னண்ணே நீங்களே காசு கொடுத்து கடத்த சொல்லிட்டு இப்ப எதுவும் பண்ணாம விடுங்கன்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு கடத்தணும்? டேய் கடத்த சொன்னது நான் இல்லடா. வேற யாருங்க? இன்னொரு டீம் இருக்காங்களா? ஆமா, அந்த டீம் வேற யாரும் இல்ல, பூங்கொடியே தான். என்ன பேபி என்ன இவங்கள போய் கடத்த சொல்லிருக்கீங்க? அதுலயும் இவன் ரொம்ப முட்டா பயலா இருக்கான். நான் சொல்றத கேளுங்க கேளுங்க, நான் அவ்வளவு தடவை சொல்றேன், யாருமே காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இவங்க அப்படித்தாம இருப்பாங்க பூங்கொடி. அதான் இன்னும் அடியாளாவே இருக்காங்க. இல்லனா ஏதோ தொழில் செஞ்சு பொழைச்சுப்பாங்களே. இவங்களால உனக்கு ஒன்னும் ஆகல பூங்கொடி. அதெல்லாம் ஒன்னும் ஆகலன்னு. கட்ட தெரியாம கயிறு கட்டி வலிதான் ஜாஸ்தியா இருக்கு. ஐயோ, இவனுங்க எல்லாம் பேச்சுதான் ஜாஸ்தி. ஏய், என்ன பார்த்து நீ என்ன சொன்ன? யார் மாதிரி இருக்கேன்? நாட்டு தக்காளியா? அதுக்காகவே உங்களை 2 போடு போடணும். ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்து நக்கல் பேச்சு வேறயா? கொன்னுடுவேன். பூங்கொடி அவங்களாம் அப்படித்தான். நல்ல வேலை உன்னை ஒன்னும் பண்ணாம விட்டாங்களே, அது வரைக்கும் சந்தோஷப்படு. வேற யாருன்னா காவாலி பசங்க கிட்ட உன்னை கடத்த சொல்லியிருந்தா கடத்தினது மட்டும் இல்லாம உன்னை ஏதாவது பண்ணிருப்பானுங்க. ஏதோ இவங்களா இருக்கவே தான் உன்னை எதுவும் பண்ணல. பண்ணுவாங்க பண்ணுவாங்க. அது வரைக்கும் என் கை என்ன பூ பறிச்சிட்டு இருக்குமா? சரி விடு, தொலைஞ்சு போட்டோம். இப்ப எதுக்கு நீயே உன்னை கடத்த சொன்ன? அத நான் அப்புறமா சொல்றேன். சரவணா எப்படி இருக்கான்? பெருசா அடி இருக்காது, ஆனா பாவம். ஏன்னா நீயே அடிச்சிட்டு இப்ப பாவன் வேற சொல்றியா? டேய் பொடிமட்ட, புரியாம பேசாத. நானே சரவணன் அடிக்கிறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அடிக்க சொன்னதே பூங்கொடி தான்டா.